This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Link in my description. Check it now. முப்பது வயதாகியும் இன்னும் தங்கள் மகன் பிரகாஷுக்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்பட்டனர் பிரகாஷின் பெற்றோர். இத்தனைக்கும் பார்க்க மூக்கும் மொழியுமாக சினிமா கதாநாயகன் போல் இருப்பான் பிரகாஷ். நல்ல படிப்பு, பெரிய உத்தியோகம், அலுவலக காரிலேயே அவனை அழைத்து சென்றும் பின்பு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவதுமாக ஏற்பாடு. நல்ல வசதி படைத்தவன். ஆனால் கல்யாண பேச்சை எடுத்தாலே முகம் சுருங்கி கடுகடுவென்று அப்பால் சென்று விடுவான் பிரகாஷ். தங்களுக்கு பிறகு மகனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள ஒருவர் வரவேண்டாமா என்று பிரகாஷ் பெற்றோர் ஏக்கமும் வேதனையும் அடைந்தனர். அன்று தரகர் பெண்ணின் புகைப்படத்துடன் ஒரு சாதகம் கொண்டு வந்து கொடுத்தார். பெண் பெயர் நந்தினி, படிப்பு பிஇ, பார்க்க பாந்தமாயிருந்தாள், வயது 28, பெண் வீட்டாரும் வசதி உள்ளவர்கள் என்று தரகர் சொன்னார். பிறகு சாதக பொருத்த பார்க்கையில் அம்சமாக இருந்தது. அதில் காணப்பட்ட குறிப்புகளும் திருப்திகரமாக இருந்தன. இவற்றை அறிந்த பிரகாஷ் அரைமனதுடன் தலையசைத்தான். புகைப்படத்தில் காணப்பட்ட பிரகாஷ் பெண் வீட்டாரை வெகுவாக கவர்ந்தான். மேலும் அவனுடைய சாதகம் தங்கள் பெண் சாதகத்துடன் கச்சிதமாக பொருத்தியிருந்தது. சாதக விளக்கங்களும் மனதுக்கு பிடித்து போக மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்க தயாரானார் பெண்ணின் தந்தை. 28 வயதாகியும் தங்கள் பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் குதிரவில்லை என கவலைப்பட்டு கொண்டிருந்த நந்தினியின் பெற்றோர் ஒரு வழியாக இப்போது நல்ல இடம் கிடைத்தது பற்றி அளவில்லா மகிழ்ச்சி கொண்டார்கள். அதன்படி பெண் பார்க்கும் படலம் முடிந்து நிச்சயதாம்பூலம் நடந்து ஒரு வழியாக பிரகாஷ் நந்தினியின் திருமணமும் அமோகமாக நடந்தேறியது. பிறக்கும் போதே வலது கால் சூம்பி போயிருந்தது பிரகாஷுக்கு. அதைப்போல் இடது கால் சூம்பி பிறந்தவன் நந்தினி. மாற்றுத்திறனாளிகளான இவர்களுக்கு எப்படி திருமணம் நடக்கப் போகிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தனர் இவர்களின் பெற்றோர்கள். அவர்களின் கவலை தீரும் விதத்தில் நல்லபடியாக மணமக்கள் சோடி சேர்ந்ததில் களிப்புற்று மனதார இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள்.